திட்டமிட்டபடி நாளை வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று கோவை உக்கடம் சங்கம் அரசு போக்குவரத்து பணிமனையில் அதிமுக மற்றும் சிஐடியு தொழிற்சங்கங்கள் சார்பில் பலகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைப்பில் இருக்கிறார். குருசாமி, விவரங்கள். நாளை திட்டமிட்டபடி வேலைநிறுத்தம் நடைபெறும் என சிஐடியு உட்பட போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்நிலையில் கோவை கோட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பணிமனைகள் முன்பாகவும் நாளை திட்டமிட்டபடி போராட்டம் நடக்கும் என அதிமுக, சிஐடியு உள்ளிட்ட அமைப்புகள் சார்பில் அங்கு இருக்கக்கூடிய பலகைகளில் எழுதப்பட்டு வருகிறது. ஆனால் அதே வேளையில் திமுகவினுடைய தொழிற்சங்கமான எல்பிஎஃப் தொழிற்சங்க பலகைகளில் நாளை பேருந்து ஓடும் கண்டிப்பாக அனைத்து தொழிலாளர்களும் வர வேண்டும் என எழுதப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இது குறித்து ஒரு தெளிவான முடிவு வராத நிலையில் அதிமுக, சிஐடியு உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கத்திலும் போராடுவதற்கு தயாராக இருக்கிறார்கள். கோவை கோட்டத்தை பொறுத்தவரை மொத்தம் 23 பணிமனைகளில் 14,000 தொழிலாளர்கள் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் 60% மேற்பட்டோர் நாளை நடைபெறக்கூடிய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என தொழிற்சங்கத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.